அரக்கிஸ் இது ஒரு பாலைவனம் இல்லை, இது ஒரு ஆளுமை, ஒரு ப்ராஃபஸி, ஒரு துரோகம் எல்லாமே கொலைடாகிற ஒரு போர்க்களம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு நம்ம பால் அட்ரெடிஸோட லெகசி முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஏன்னா அவர் இறந்துட்டாரு. இப்போ அவரோட பசங்க கையில் தான் இருக்கு. ஆனால் அந்த ஒரு லெகசியை காப்பாற்றுறது ஈஸி கிடையாது. ஏன்னா இது ஒரு சாதாரண விதிப்படி போகிற கதை இல்லை, அந்த விதியவே எழுத்து நிற்கிற மாதிரி ஒரு கதைக்களம், ஓகேவா? இப்போ பாலுக்கும் சாணிக்கும் பிறந்த பசங்க லீட்டோவும் கேனிமா. ஸோ லீட்டோ 2ன்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம பாலோட அப்பா பேரில் டியூக் லீட்டோ தானே. ஸோ அவர் தான் முதல் லீட்டோ, இவன் வந்துட்டு லீட்டோ 2. நம்ம லீட்டோ கனிமானே வச்சுக்கலாம். கானி அப்படின்னு கூப்பிடுவாங்க, கானிமா, நம்ம கனிமா அந்த மாதிரியே வச்சுக்கோம். இப்போ அவங்க பெரிய பசங்க ஆயிட்டாங்க. ஸோ அவங்களோட வளர்ப்பு தாயா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்க்கு டைரக்டா தெரிஞ்ச இருளான் தான். ஏன்னா அவர் தான் வந்து அரசியல் ரீதியாக கல்யாணம் பண்ணியிருப்பாரு, அதனால அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆலியாவும் டன்கனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நம்ம பாலோட ராஜ்யத்தை இவங்க எல்லாரும் பக்காவா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னதான் இருளான் அவங்கள வளர்த்தினாலும் அபிஷியலான கார்டியன் யாருன்னு பார்த்தா அது வந்துட்டு ஆலியா மட்டும்தான். ஆனா இந்த அரசியல் ரீதியா அங்க அமைதியெல்லாம் பெருசா இல்லைங்க. நம்ம இருளானுக்கு தான் வந்து இன்னொரு சகோதரி இருக்கால, நம்ம சொல்லியிருப்போம் போன எபிசோட்லயே, ஷதாம் 4ஓட இன்னொரு மகள் நாடு கடத்தப்படுறாங்க, அதாவது உலக கடத்தப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம், வென்சிசியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு திரும்ப நம்மளோட ஆளுமை வேணும்னு நினைக்கிறாங்க. தன்னோட மகன் ஃபராட வந்து பயன்படுத்தி எப்படியாவது இந்த வேலையை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லேடி ஜெசிகா இருக்காங்கல்ல, நம்ம பாலோட அம்மா, பல வருஷம் கழிச்சு திரும்ப இந்த உலகத்துக்கு வராங்க ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆலியாவுக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஜெசிகா பெனே கெசரிட் கூட திரும்ப சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சமயத்தில் ஊருக்குள்ள ஒரு ஆள் சுற்றிக்கிட்டு இருப்பான், த ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேற யாரும் கிடையாது, உண்மையாலுமே நம்ம முவாதிப் தான், அதாவது பால் அட்ரெடிஸ் தான். அவர் சாகலை, கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீச்சராக திரும்ப வந்திருக்காரு. பட் நிறைய பேர் இவன் நிஜமாலுமே நம்மளோட பால் அட்ரெடிஸா இல்லை வேற ஒருத்தர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கானு டவுட் வரும். அவன் வந்து முவாதிப்போட அந்த ஒரு ரிலிஜியன் வந்து பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியோ, அவங்க நடத்துகிற சடங்கு எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், ஓப்பனாக பேசிட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஒரு கடவுளா பார்த்து முவாதிப்பை வந்து கடவுளா பார்த்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு மதமா மாறிடுது இல்ல. ஸோ அவரை கும்புற ஒரு மதமா இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேரும் கூட சொல்லலாம். அது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா சில பேர் அதை நம்புறாங்க, ஓகேவா? அதாவது இவன் பேசுறது இல்ல, அந்த ஒரு ரிலிஜியனை நம்புறாங்க. ஸோ ஆலியாக்கு ஒரு டவுட், ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானோ பால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொல்லணும்னு பாக்குறாங்க. ஆனா அவனை கொன்னு கடைசியில் அவன் சொல்ற விஷயம் எல்லாம் உண்மை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம். அதாவது முவாதிப்போட ரிலிஜியன் வந்துட்டு ஃபேக்கான ரிச்சுவல்ஸ் தான் ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுக்கடையில் தான் ஆலியாவோட மைண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு போர்க்களம். நான் போன எபிசோட்லயும் சொல்லியிருப்பேன், அந்த ப்ரீ பார்ன்னு சொல்லிட்டு அவ கருவுற்ற நிலையிலேயே கான்சியஸ்னஸ் வந்திருக்கும். நம்ம டியூன் பார்ட் 2 இப்போ வந்த படத்திலேயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலாவே டியூன் ப்ராஃபஸில ஒரு விஷயம் நடக்கும். ரெவரண்ட் மதருக்கான அந்த ஒரு ஸ்பைஸ் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த ஒரு ரிச்சுவல் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்செஸ்டர்ஸ் மெமரியை வந்து அன்லாக் பண்ணுவோம். அப்படி அன்லாக் பண்ணும்போது அவங்க எல்லாருமே நம்ம பாடியை டேக் ஓவர் பண்றதுக்கான சான்சஸும் இருக்குன்னு நம்ம அதில் சொல்லியிருப்போம். அது இப்போ இவளுக்கு நடக்குது. அந்த ஒரு நடக்குது இல்லையா, அதை வந்து அபாமினேஷன் எல்லாருமே சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு சாபம் மாதிரி தான். ஸோ அவரோட ஆன்செஸ்டர்ஸ் மெமரிஸ் எல்லாமே அவருக்குள்ள இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அது அவளோட கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாருமே இவளோட கான்சியஸ்னஸ் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுலயும் ஒருத்தர் முக்கியமானது யாரு அப்படின்னா பேரன் ஹார்கனன். ஏன்னா ஜெசிகா வந்து பேரன் ஹார்கனனோட பொண்ணு. ஸோ அவங்க வந்து முன்னோர்கள்னு பார்க்கும்போது பேரன் ஹார்கனன் தானே வருவான், அவன் வந்து கண்ட்ரோல் எடுத்துறான், ஓகேவா? ஸோ இதனால அவளுக்கு பேரனையா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிறா. பேரன் ஹார்கனன் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மொத்தமா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சு என்ன பிளான் பண்றா அப்படின்னா, அந்த பிளட் லைன், அந்த ஆட்டிடியூஸோட பிளட் லைன் வந்துட்டு எப்படியாவது அழியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஏன்னா அவனுக்கு தேவை அது மட்டும் தானே. அதனால என்ன பண்றா அப்படின்னா, டன்கன் கூட கல்யாணம் ஆயிருந்தாலுமே அவளை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு பிரைஸ்ட் ஒருத்தர் இருப்பான், இவங்களோட எய்டா இருப்பாங்க. நார்மலா வந்து மகாராணிக்கு எய்டா இருப்பாங்களே, அதுல ஒரு பிரைஸ்ட் இருப்பான், அழகா இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி அவன் கூட உடல் உறவு வைக்க வச்சிருவான். ஸோ அதை வந்து நம்ம டன்கன் வர பார்த்துருவாரு, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாரு. பட் இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. இப்படியே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட்சியில வந்து எப்படி பேரன் ஒருத்தங்களை ஆட்சி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஆலியாவை மொத்தமா மாத்துவான். எப்படி பார்த்தாலும் பேத்தி அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் அவன் வந்து அவனை எதிர்த்து நிப்பா. பட் ஒரு கட்டத்துல அவனால அதுக்கு ரெசிஸ்ட் பண்ண முடியாம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவான். அவனோட பிரசன்ஸ், அவனோட வே ஆஃப் ரெயினை வந்துட்டு அவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். இது ஒரு கட்டத்துல ஜெசிகாக்கு தெரிய வரும், ஆலியா இப்ப ஆபத்தில் இருக்கா அப்படிங்கறது அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இருளான் கிட்ட இதை பத்தி சொல்லி அந்த 2 பேர், அந்த குழந்தைங்க ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப வளர்ந்துட்டாங்க தான், அவங்கள வந்துட்டு பத்திரமான இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ரகசியமா பேசி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஜெசிகா மேல வந்து ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடக்குது. ஸோ அந்த அட்டெம்ப்ட்ல அவங்க தப்பிச்சு என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஃப்ரெமனோட புரட்சியாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட தஞ்சம் புகுச்சிடுறாங்க. ஓகே, இப்போ இவங்களை யார் கொல்ல வராங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு டவுட்டா இருக்குல்ல. ஜக்குரூட்டு அப்படிங்கிற ஒரு குரூப், ஓகேவா? இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னா, ஃப்ரெமன்லயே
உண்மையிலேயே வந்து ஃப்ரெமனுக்கு துரோகம் பண்ண மக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ரோக் ஃப்ரெமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த ஃப்ரெமன் மக்கள் வந்து ஒரு வாட்டர் இருக்கும்ல, அது புனிதமானது, அதை நாங்கள் எடுக்க மாட்டோம் எவ்வளோ தாகம் இருந்தாலும் டியூன் பார்ட் 1ல் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ கைண்ட் ஆஃப் அது எல்லாத்தையுமே இவங்க எடுக்கிறவங்க. அதனாலே வந்துட்டு திருடங்க, அதாவது நீர் திருடர்கள் அப்படின்னும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அமைச்சிருவாங்க. அந்த இடத்தோட பேர் தான் ஜக்ரூட்டு. அவங்க அங்கே தான் ஒடுக்கி இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒடுக்கப்பட்டவர்களை கொஞ்சம் பேர் தான் அவங்களால குரூப்பாக சேர்ந்து தான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு தெரில, மேபி அராக்கிஸ்குள்ளே வந்துட்டு அவங்க இருக்கிறது வந்துட்டு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி தான் தெரியறதுக்காகவான்னு தெரில. ஏன்னா இவங்க மாட்டும்போது கூட ஜக்ரூட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில பேர்லாம் உயிரே விடுவானுங்க. ஸோ மேபி அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படிங்கிறனால பண்ணாங்களான்னு தெரியல. ஆர் மேபி இவங்களோட பாலிடிக்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையா அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி அவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நம்ம. ஏன்னா அதில் ஒரு ஆள் தான் வந்துட்டு உள்ளேயும் இருப்பான். அவன் கூட தான் வந்துட்டு இப்போ ஆலியா வந்து பொசஸ் ஆகி உடலுறவு வச்சு பிரச்சனையும் ஆயிருக்கும். அவன் பேர் ஜாவித். ஆனால் அந்த ஜாவிதை வந்து இவர் போட்டு தள்ளிடுவாரு, டன்கன் போட்டு தள்ளுவாரு. அது வரும், இனிமேல் தான் வரும். வாட் எவர், இவங்க ஒரு குரூப்மே இருப்பாங்க. அட் த சேம் டைம் இவன் அதிகமாக ஸ்பைஸ் எடுக்கிறதுனாலையும் இந்த மெமரிஸ் வந்து திரும்ப திரும்ப வந்து அவளுக்கு வர அந்த மெமரிஸ் எல்லாமே இவ்வளோ ஆட்கொள்ளவும் ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்க அம்மா லீட்டோ எல்லாரையுமே கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிருவா. அவங்களாம் செத்து போகட்டும் அந்த அளவுக்கு. ஏன்னா பேரனுக்கு அதுதானே தேவை, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த பிரைஸ்ட் ஒருத்த ஈடாக இருக்கான் இல்லையா, கள்ளத்தொடர் வச்ச மாதிரி ஆகியிருக்கும்ல, அவனுமே ஜக்ரூட்டு சேர்ந்தவன். அந்த ஜக்ரூட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஒரு இன்னொரு மகள் இர்லானோட சகோதரி ஒருத்தி இருக்கா இல்லையா அவ. ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவ பேரனோயானால பாதிக்கப்பட்டிருக்கா, அவளோட கண்டிஷன் ஒர்ஸ் ஆகிட்டே இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு அட்டிட்டிஸோட ஃபேமிலியை வந்துட்டு முடிச்சு கட்டிடலாம், நம்மளோட ஆளுமே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க எல்லாருமே பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ என்னதான் இதில் வந்துட்டு ஒரு கதை ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது குறைவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10-12 நிமிஷத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்கு இல்லையா, அது இன்னுமே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார் வார்ஸ்லையும் கதையும் பெருசு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலும் ஆழமானது, அந்த மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சால் அந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம், மெயின் ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் ஸ்டில்கர் இருக்கார்ல, அவருமே வந்துட்டு ஸ்டில் இருப்பார், உயிரோட தான் இருப்பார். நீங்கள் வந்துட்டு டியூன் பார்ட் 1 பார்ட்டில் பார்த்துருப்பீங்க. வாட் எவருங்க, இதெல்லாமே இப்படி நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா, இன்னொரு சமயத்தில் நம்ம வந்துட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க அந்த ஜக்ரூட்டுக்கு போனால் வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினச்சி, அதாவது இவருக்கு வர விஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஈவன் நம்ம கோல்டன் பாத் அது வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேவா, அதுக்காக தான் நிறைய தியாகங்கள் பண்ணணும்னு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த இடத்துக்கு தான் அப்பா வர சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு. மேபி நான் பிறந்ததுக்கான விதி அங்கே போனால் தெரியும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகி அந்த ஜக்ரூட்டும் அங்கே தான் இருக்குது, ஏன்னா அதுதான் ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அங்கே போனால் தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போகலான்னு முடிவெடுக்கிறாரு தான் சகோதரியோட. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து பாலைவனத்தில் அந்த ஜக்ரூட்டை நோக்கி கிளம்ப. ஆனால் அவங்களுக்கு இது ஒரு பிளான் தான், ஒரு புளியை வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. இந்த ஆளுங்கள்லாம் இவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது அங்கே வர வைக்கணும், அங்கே வருவாங்க ஒரு நாள், அப்போ வந்துட்டு இவங்களை அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 புளியை வச்சுலாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 2 பேரை எவ்வளோ சீக்கிரம் சாகடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கேவை தாண்டி போகிறக்குள்ள. ஓகேவா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பர்டிகுலர் கேவை தாண்டி போகிறதுக்குள்ள மாற்ற மாதிரி தான் இருக்கும். தான் சகோதரி தப்பிச்சிருவா, ஆனால் இன்னொரு பக்கம் இவர் இறந்த மாதிரி இருக்கும். யாரு, நம்ம லீட்டோ. ஆர் அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு தெரியாமல் இருக்க அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த எபிசோடு முடியுது. ஸோ நிறையா விஷயங்கள், இந்த பால் அட்டிட்டிஸ் ஆகட்டும் அண்டு அவங்களோட பசங்களாகட்டும், இவங்க எல்லாத்தையுமே கொள்ள ட்ரை பண்ணுறது வந்து அந்த இன்னொரு மகள், ஷதாம் ஃபோரோட இன்னொரு மகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி நடுவில் அந்த பொலிட்டிக்கல் அந்த பிளான்ஸ் இருக்குல்ல, அது அந்த ஜக்ரூட்டோட பிளான்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அண்டு இன்னொரு பக்கம் ஆலியா வந்து அவளோட அந்த ஒரு அபாமினேஷன் ஸ்டேட் இருக்குல்ல, ரொம்பவே பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீள முடியாமல் ஏற்றுக்கிட்ட நிலை எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயே இந்த எபிசோட்ஸ் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தமிழில் இருக்க சான்ஸே இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் இதுதான் அதில் நடக்கக்கூடிய ஒரு குட்டி கதை. பால் வந்துட்டு சாகலை, அவங்கள வந்துட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது இந்த ஜக்ரூட்டு ஆட்கள் தான். ஓகேவா, அவனுக்கு வந்து நிறைய ஸ்பைஸ் கொடுத்து அவனோட ராஜ்யத்துக்கு எதிராகவே அவன் பேசுகிற மாதிரி அவனை மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பைஸ் ஒருத்தவங்களை அப்படி தான் பண்ணும். ஓகேவா, ஸ்பைஸ் என்ன வேணால் பண்ணும். ஓகேவா, இவனை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அவன் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால தான் ஒரு கண்ணு தெரியாத ஒரு ப்ராஃபிட் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான். இவனை வந்துட்டு எப்போவுமே கைட் பண்ணுறது, அதான் நம்ம ப்ரீச்சரை வந்துட்டு பால் அட்டிட்டிஸ் தான் அது கைட் பண்ணுறது யார் அப்படின்னா டாரிக் அப்படின்னு ஒருத்தன், அசான் டாரிக் அப்படிங்கிற ஒருத்தன். ஆக்சுவலி இவனையுமே வந்து அடுத்த எபிசோட் நம்ம ஆக்சுவலி பார்ப்போம். ஆனால் அது நடக்கிற ஒரு டைம் லைன் வந்துட்டு 10,219 தான் காட்டுறாங்க. இது 212 தாண்டி போகுது கதை. சரி, ஓகே, அதெல்லாம் வந்துட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் டன்கன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஃப்ரெமன் மக்கள் கிட்ட கொண்டு போய் நம்ம ஜெசிகா விட்டு வந்துடுவாங்க, இங்கே இருந்தால் டேஞ்சர் அப்படின்ட்டு. ஏன்னா யார் ஆலியா வந்து ரொம்பவுமே மைண்ட் ஒரு மாதிரி இருக்கிறனால அவங்க அம்மாவை பிடிச்சிட்டுவாங்க, அவங்க இருக்கக்கூடாது, அவங்க சாகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலே அந்த அளவுக்கு ஒரு ஆணையை பிறப்பிச்ச மாதிரி ஆக்கிடுவா. ஸோ அதனாலேயே வந்து இப்போதைக்கு அவங்க பத்திரமா இருக்கணும்னு மட்டும்தான் டன்கனும் பார்ப்பா. ஓகே, ஏதோ ஒரு மாதிரி இருக்கான்னு மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த ஒரு வெறி தான் வந்துட்டு அடுத்த எபிசோட ஒரு சம்பவம் பண்ணுவாப்ல.
இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய பார்க்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன சென்டஸ். அது வரைக்கும் பி த ஸ்பார்க் லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா.